சுட்டி குழந்தைகளா, ஞாயிற்றுக்கிழமை கதை கேட்டு முடிச்சுட்டு திங்கக்கிழமையும் கதை கேட்க வந்துட்டிங்களா? சரி, உங்களுக்காக முதல்ல கதையை பார்த்துடலாம். அதுக்கு என்ன குரல் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு காட்டில் ஒரு குருவி இருந்துச்சான். குருவி எப்போவுமே பார்த்திங்கன்னா அது வாழ்கிறதுக்காக அழகாக குட்டியாக ஒரு கூடு கட்டும். அது கூடு கட்டும் போதும் பார்த்திங்கனாலும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். எங்கெங்கே இருந்தோ குட்டி குட்டியாக குச்சி, குட்டி குட்டி நார், சின்ன சின்ன பொருளெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்து அழகாக பின்னின மாதிரி அருமையாக கூடு கட்டும். அந்த கூடுக்கு அது உள்ளே போகிறதுக்கு வெளியே வர்றதுக்கு அழகாக ஒரு ஓட்டையும் வச்சு அருமையாக கட்டியிருக்கும். அந்த மாதிரி ஒரு குருவி பொறுமையாக அழகாக வாழ்கிறதுக்காக ஒரு கூடை கட்டுது. கட்டிட்டு அந்த கூட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. காற்றுக்கும் வெயிலுக்கும் மழைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அந்த கூடு இருக்கனால பத்திரமா அதுக்குள்ளே இருக்குது. இறை தேடி வெளியே போகுது. இறை எடுத்துகிட்டு அந்த கூட்டில் வச்சு சாப்பிடுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பார்த்தா நல்லா மழை பெய்யுது. அப்போ நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இது கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்குது. அதனால எந்த மழையும் இதை பாதிக்கலை, இது நனையலை. அப்போ அது அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு கூட்டுக்குள்ளே நனையாமல் உட்காந்து. அப்போ ஒரு குரங்கு அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு, மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த குருவி சும்மா இல்லாமல் என்ன பண்ணுது, அந்த குரங்கிட்ட போய், குரங்கண்ணே நீங்கள் ஏன் இப்படி மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னை பாருங்கள், நான் எப்படி அழகாக கூடு கட்டி அதில் உட்காந்துருக்கேன். அதனால் நான் எந்த மழைக்கும் நனைய மாட்டேன். நீங்களும் இந்த மாதிரி அழகாக கூடு கட்டலாம்ல அப்படின்னு கேட்டுச்சான். நீ வேணா சின்ன குருவி, உன்னால் முடிஞ்சதை வச்சு கூடு கட்டி அதுக்குள்ளே நீ வாழுவ, எனக்கு கூடெல்லாம் கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ இந்த வாயாடி குருவி சும்மா இல்லாமல் என்ன சொல்லிச்சான், இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, ஒரு கூடு கூடவா உங்களுக்கு கட்ட தெரியாது? பாருங்க, நான் சின்ன குருவியாக இருக்கேன், ஆனாலும் என்னால் முடிஞ்ச அளவில் நான் கூடு கட்டி இருக்கேன். இங்கே இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துட்டு ஒரு கூடு கூட கட்ட தெரியாதுன்றீங்களே, உங்களுக்கே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுது. இதை கேட்ட உடனே ஏற்கனவே மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த குரங்கு. இப்போ இந்த குருவியினுடைய பேச்சை கேட்டு அதற்கு கோபம் அதிகமாயிருச்சு. கோபம் என்ன பண்ணுச்சு, எனக்கு கூடு கட்ட தெரியாது, ஆனால் கூட்டை நல்லா கலைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி அழகாக கட்டியிருந்த கூடை பூரா பிச்சு தூக்கி எரிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது, குருவிக்கும் மழையில் நனையுது. அதுக்கும் இப்போ தங்குறதுக்கும் மறைவாக இருக்கிறதுக்கும் ஒரு இடம் இல்லாமல் போச்சு. நல்லா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் போச்சு. இப்போ இதோடதும் போச்சா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல. தன்னால் ஏதோ முடிஞ்சுதுன்னா அதை செஞ்சுட்டு தனக்கான பாதுகாப்பை தேடிட்டு அமைதியாக இருக்கணும். என்றைக்குமே தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு அறிவுரையை சொல்லக்கூடாது, இல்லைன்னா அவங்கள கேலி பண்ணக்கூடாது. பண்ணுனா நம்மளுடைய நிலைமையும் இப்படி தான் ஆகும். எப்படி இந்த குருவி தனக்குன்னு கூட கட்டிட்டு பேசாமல் இல்லாமல் தேவையில்லாமல் குரங்க போய் சீண்டி அதை ஆத்திரப்படுத்துறதுனால அதனுடைய வேலையும் கெட்டு போச்சு, அதனுடைய கூடும் சிதைஞ்சு போச்சு. அதனால மக்களே, குழந்தைகளை எப்போவுமே நம்மளுடைய நாவடக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு பேசணும். அதைத்தான் நம்முடைய வள்ளுவர் கூட சொல்கிறாரு, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு அப்படின்னு சொல்கிறாரு. இது திருக்குறளின் 127வது குறளாக அமைஞ்சிருக்கு. அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்திருக்கு. அதிகாரம் 13 அடக்கமுடைமையில் அமைஞ்சிருக்கு. இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் எதை காக்காவிட்டாலும் அவருடைய நாவை காக்க வேண்டும். அதாவது நாவடக்கம் அப்படின்றது தேவை. அப்படி நாக்க அடக்கலைன்னா, அடக்க முடியாததுனால சொல் குற்றம் ஏற்பட்டு அதற்கான துன்பத்தை கண்டிப்பாக அனுபவிப்பர் அப்படின்றதான் நம்முடைய ஐயன் சொல்லக்கூடிய கருத்து. அதனால் நாமும் சபையறிந்து இடமறிந்து நாவை காக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கான பலனை அனுபவித்தாக வேண்டும். அதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம், நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு குறளுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன்.